அனைவருக்கும் இனிய வணக்கம். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஏஏஓ இந்த எக்ஸாமுக்கான ஜிஎஸ் புக் ப்ரூஃப் வந்து முந்தைய 2 வீடியோக்களில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் ஆப்டிடியூட் புக் ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம். 25 வினாக்களில் 16 வினாக்கள் புக்கில் வந்து எடுத்திருக்காங்க. மீதமுள்ள வினாக்கள் மாடல் அல்லது நம்மளது பேசிக்காக தான் இருக்குது. சரிங்களா, நம்ம அந்த 16 கொஸ்டினை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனல் சார்பாக பொது தமிழுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 4 குரூப் 3 தமிழ் செப்பரேட்டடாக எந்த எக்ஸாமுக்கெலாம் தமிழ் செப்பரேட்டடாக ஒரு பேப்பர் வருதோ அதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, அதற்கான முழு தகவலுக்கான வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவோட எண்ட்லேயும் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 400 ரூபா தான். மொத்தமாக 90 டெஸ்ட்டு ஆன்லைன் மோட் மூலியமாக தான் நடக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். உங்களுக்கு பிடிஎஃப்லாம் எதுவும் தரப்பட மாட்டாது. விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி நம்ம வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்கள். 32 முழம் உடைய பனை மரத்தில், இதை பார்த்தோன்னே இது வெளியே எங்கேனாச்சும் புக்கில் இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். கண்டிப்பாக தோணியிருக்கும். சரிங்களா, இந்த கணக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6th டெர்ம் 2ல் அளவைகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் பாக்ஸ் போட்டு கணக்கதிகாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு புதிர் இருந்ததாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 32 முழம் உயரமுடைய பனைமரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் எத்தனை நாளில் பச்சோந்தி ஏறி முடிக்கும் அப்படின்னு அப்படியே எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜான்னா எவ்வளோ அப்படின்னா 12 விரல், ஒரு முளனா 2 ஜான் 24 விரல். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம். இரு எண்களின் மீப்பெவா 2 மற்றும் மீசிமா 154 அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 36. பாருங்க, இங்கிருந்தெல்லாம் எடுக்கவே மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6th டெர்ம் 2ல், அதே டெர்ம் 2ல் எண்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் பாருங்கள், இந்த கணக்கு அப்படியே கேட்டிருப்பாங்க. 6th இருந்தெல்லாம் நம்ம கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் எடுக்கலாம். 120ஐ மீசியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேவாக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் 80. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த 12வது கொஸ்டின் இதை முன்னாடி பார்த்துருப்போமா, அடுத்தடுத்த கொஸ்டினை அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் மேலே முந்தைய கொஸ்டின், இந்த வினா வந்து இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் அதே புக்கு தான். 6th டெர்ம் 2ல் எண்கள். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது எனில் 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? 4725க்கு விற்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டு சம்மிலிருந்து எடுத்திருப்பாங்க. இது எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா 8th வாழ்வியல் கணிதம். இந்த வாழ்வியல் கணிதத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதில் வந்து சதவீதம், கூட்டு வட்டி, சதவீதத்தில் வந்து அன்றாட வாழ்வில் பயன்பாடுகள், நேரம் மற்றும் வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான பாடம். 8th வந்து வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா, அதிலிருந்து எடுத்துக்காட்டு சம்மை எடுத்திருக்காங்க. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. விடை வந்து 100. இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதே 8 வாழ்வியல் கணிதத்தில் சதவீதத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. பாருங்க, 8வது கணக்கு. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அப்படியே அடுத்து ஒரு பாடத்தில் எடுத்திருக்காங்கன்னா அந்த பாடத்தில் இன்னொரு கொஸ்டின் அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. A 2A 4A 6A 9Aயின் இடைநிலை 8 என்றால் Aயின் மதிப்பு. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புள்ளியல் அப்படின்னு அது வந்து நம்ம ஆப்டிடியூடு சிலபஸ்லேயே இல்லைன்னு நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க. அந்த புள்ளியிலிருந்து இந்த எக்ஸாம் ஏஏஓவுக்கு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது இந்த புள்ளியில் வரும். இடைநிலை, முகடு, சராசரி, விளக்க வர்க்க சராசரி, இதெல்லாம் மாறுபாட்டு கேள்விலாம் புள்ளியலில் வரும். சரி, இது நமக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7th டெர்ம் 3ல் புள்ளியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் 5வது வினாவாக இருக்குது.
தரவுகள் 24, 29, 34, 38, 35 மற்றும் 30 இடைநிலை 32. இதுவும் பாருங்கள் அதே 7th term 3ல் புள்ளி இல்லை. இந்த பாருங்கள் 5வது கணக்கு முந்தைய கொஷினு. பாருங்கள் 6வது இது இந்த கொஷின் அடுத்தடுத்த கொஷின் எடுத்திருக்காங்க. பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி இடைநிலை மற்றும் கூட ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எது? அடுத்து 9th புள்ளியலுக்கு போயிட்டாங்க. 9th புள்ளியல், அதுலேயும் புள்ளியல்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் பாருங்கள் 4வது கொஷின் பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி இடைநிலை மற்றும் கூட ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி. இப்போ இங்கிருந்து இன்னொரு கொஷின் எடுத்திருப்பாங்க, அது அடுத்த கொஷினாக இருக்கும். மையப்புள்ளி M தொடர் நிகழ்வெண் பரவலின் ஒரு பிரிவின் மேல் எல்லை B எனில் அதன் கீழ் எல்லை 2m - Bன்னு வரும். அதுவே இப்போ பார்த்தோம் இல்லைங்களா 9th புள்ளியல்ல. இப்போ முந்தைய கொஷின் 4வது கொஷின் பார்த்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 2m - B. 1 cube plus 2 cube plus 3 cube up to 15 cube minus 1 plus 2 plus 3 plus up to 15 இன் மதிப்பு. இது எண் தொடர் வரிசைகள் அதிலிருந்து எடுத்திருப்பாங்க. 10வது பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா, அதிலிருந்து அப்படியே புக் பேக் செம்ம எடுத்திருப்பாங்க. ஒன் + 2 + 3 + up to n = 666 எனில் எண்ணின் மதிப்பு. இதுவும் 10 எண்கள் தொடர் வரிசை தான். அப்படியே 10வது எண்கள் தொடர் வரிசையில் ஒரு கணக்குனா அதில் இன்னொரு கணக்கு எடுத்திருக்காங்க. இப்போ 7 புள்ளியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 கணக்கு, 9 புள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா 2 கணக்கு, அப்படியே 2 கணக்கு எடுத்திருக்காங்க. சரிங்களா, இதுவும் அதே 10th எண்களும் தொடர் வரிசைகளில் எடுத்துக்காட்டு சம். பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோகப்பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? 512. அடுத்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 அளவியலுக்கு போயிட்டாங்க. 10வது கணித புத்தகத்தில் அளவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதிலிருந்து எடுத்துக்காட்டு சம். இதோட விட 512. ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமமெனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் 2√2:1. இதுவும் அந்த 10 அளவியலில் எடுத்துக்காட்டு சமம். அப்படியே 2 கணக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. $150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? எத்தனை நாட்கள் ஆகுனா 16 நாட்கள் ஆகும். இது நமக்கு இங்கே எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, முன்னாடி பார்த்தோம்ல 8 வாழ்வியல் கணிதத்தில் நேரம் மற்றும் வேலை அங்கு ஒரு டாபிக் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதிலிருந்து எடுத்துக்காட்டு சம கேட்டிருப்பாங்க. சரிங்களா, எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 16 நாட்கள். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேவா 5 எனில் அவ்வெண்கள் 15, 20. இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு 6th term 2ல் எண்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதிலிருந்து எடுத்திருப்பாங்க. $40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்பேவா 15 இருக்கும்? 4. இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து புக்கில் இல்லை, வெளியிலிருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்த கணக்கு புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. மீதி இருக்கிறது என்னென்னா பேசிக்காக இந்த இதெல்லாம் பாருங்கள், இதை நம்மலாம் பேசிக்காக இந்த கணக்கெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு 16 கொஸ்டின் வந்து புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. மீதி வந்து நம்ம பேசிக் நாலேஜ்லேயே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்களா, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்டிடியூடுக்கு நமக்கு 6th இருந்து 10th வரைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில் சொல்ல வரோம். சரிங்களா, தேங்க்யூ.